ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா 2 கொஷின்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். கஸ்டமர் கேட்ட கொஷின் தான். அந்த 2 கொஷின் என்னங்கிறத வழக்கம் போல் நம்ம கண்டினியூ பண்ணுறத வாங்க கேட்போம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒன்றும் இல்லை சார், இப்போ கஸ்டமர்லாம் வெளியில் வந்து பம்பர் டு பம்பர்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் போட்டால் தான் பைக்கிலோட ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் மட்டும் வந்து ஒரு கிளைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி தானா சார்? இல்லை, ஆக்சுவலாக இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நில் டிப்னு சொல்லுவாங்க. அதை நில் டிப்ரிசியேஷன், நில்லுனா எதுவும் இல்லை, டிப்ரிசியேஷனை குறைக்கிறது. எதுவுமே குறைக்காம ஃபுல்லாக கொடுக்குறதா பம்பர் டு பம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2000 நீங்கள் சொல்கிற மாதிரி 2008 மாடல் 9 மாடலுக்கு வந்து பம்பர் டு பம்பர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தவறான புரிதல் வந்து என்னன்னா அது ஒரு உருட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பம்பரே முதல்ல வண்டியில் வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பம்பரே வைக்க மாட்டாங்க. பெரிய லெவலில் பம்பரே இருக்காது. அப்படிங்கிறப்ப பம்பருக்கு கொடுப்பாங்கிறதே தப்பு. பம்பருக்குன்னா அந்த ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா பம்பருக்குலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வச்சிருக்காத பம்பருக்கு கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ள வண்டிக்கு மட்டும்தான் நில் டிப் வந்து அப்ளிகபிள் ஆகும். சும்மா எல்லாத்துக்கும் வந்து எல்லா வருஷத்துக்குள்ள வண்டிக்கெல்லாம் சொன்னாங்கன்னா அப்போ 5 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டிக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அது உருட்டு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ அது வந்து ஒரு பக்காவான உருட்டு மேடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேடம். டாக்ஸ் கிளியரன்ஸ் சார். டாக்ஸ் கிளியரன்ஸுங்க இப்போ நம்ம கிளைம்லாம் அப்ளை பண்ணுறோம்ல, கிளைம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சர்வேயர் வந்து டாக்ஸ் வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 15 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டிக்கு அதை எப்படி சார் கிளியரன்ஸ் பண்ணுறது? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு 2 கிளைமில் இதை நான் ப்ராப்ளத்தை சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா வந்து லைஃப் டேக்ஸ் தான் டாடா ஏஸ் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வருது. இப்போ வரப்போ லைஃப் டேக்ஸுங்கிற 15 வருஷம். ஸோ லைஃப் முடிஞ்சு போயிடுது. திருப்பி ரினியூல் பண்ணுறப்ப அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீன் டேக்ஸ் தான் வரும். ஸோ 10 இயர்ஸ் முடிஞ்சு க்ரீன் டேக்ஸ் வருது. அந்த க்ரீன் டேக்ஸை வச்சு நம்ம வந்து ஆன்லைனில் டேக்ஸ் கிளியர் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு வண்டியை நீங்கள் ஆன்லைனில் வேகனில் இப்போ போர்ட்டில் தட்டினீங்கனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எது வரைக்கும் டேக்ஸ் இருக்குங்கிறத காட்டுது. அப்போ 15 வருஷத்துக்கு வரைக்கும் தான் அந்த டேக்ஸ் காட்டும். ஆனால் கிளைம்லாம் போகிறப்ப அவங்க அதை வந்து ஒரு இதாக எடுக்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் அடுத்து ஒரு 1 இயர் நீங்கள் கட்டுற அந்த இதுக்கு வந்து க்ரீன் டேக்ஸை வச்சு டேக்ஸை கிளியர் பண்ணாதான் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணுறப்ப மறுபடியும் அந்த 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டும். இப்போ பாதி பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன பண்ணுறோம்னாக்கா வண்டியை வந்து எஃப்சி காட்டிட்டு டேக்ஸ் கிளியர் பண்ணுறோம். இது மாதிரி கிளியர் பண்ணுறப்ப ஆன்லைனில் செக் பண்ண மாட்டாங்க. வரும் அதை நம்ம டேக்ஸ் கிளியர் பண்ண சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ ஒரு தடவை நீங்கள் எஃப்சி எடுக்கிறப்ப அந்த க்ரீன் டேக்ஸை வச்சு ஆன்லைனில் டேக்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே இந்த பிரச்சனை வராது. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேகன் போர்ட்டலில் போங்க, அதில் போய் வெஹிக்கிள் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கனாலே அதில் எப்போ வரைக்கும் முடியுங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் 1 வருஷம் காட்டுறப்ப அந்த டேக்ஸ் கிளியர் அந்த டேக்ஸ் பேஜில் அந்த இடத்துல மட்டும் ஒரு டேட் மாறிட்டே இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி மேடம் கேட்ட இந்த ஃபர்ஸ்ட் பம்பர் டு பம்பரை பற்றி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பம்பர் டு பம்பர் பாலிசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்மல் பாலிசிலேருந்து எல்லா பாலிசியும் அவங்க வரிசையாக வந்து பம்பர் டு பம்பர்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பம்பர் டு பம்பர்னா ஆடான்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பாலிசி எடுத்தாலும் இப்போ நான் உங்களுக்கு பாலிசி ஷோ பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாலிசி நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடான் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்தில் இப்போ மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த ஆடான்னு சொல்லிட்டு. அந்த ஆடானுங்கிற இடத்துல வந்து ப்ரீமியம் கட்டியிருந்தால் மட்டும்தான் பம்பர் டு பம்பர். அந்த ஆடான்லையோ இல்லை நீல் டிப்லையோ எந்த பணமும் கட்டலைன்னா அது நார்மல் பாலிசி தான். ஸோ பேசிக் பாலிசி பேசிக் ஓடி தான் கட்டிருக்கீங்கன்னாக்கா நார்மல் பாலிசியில் கவரேஜ் தான் வரும். நில் டிப்னாக்கா அந்த ஆடானில் வந்து கவரேஜை வந்து நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு பம்பர் டு பம்பர்னு வரும். நில் டிப் உங்களுக்கு கவரேஜ் வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலிசியை நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஈஸியாக வந்து நார்மல் பாலிசியாக பம்பர் டு பம்பராக கண்டுபிடிச்சிடலாம். பம்பர் டு பம்பர்னா 90% கிளைம் கிடைக்கும். நார்மல் பாலிசி 60 to 60% கிளைம் கிடைக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம் வருமே ஒழிய மற்றபடி வேற எந்த விஷயம் கிடையாது. ஸோ பர்சன்டேஜ் அமௌண்ட் மட்டும் தான் கூட வருமே ஒழிய மற்றபடி வந்து கவரேஜுங்கிறது நீங்கள் நார்மல் பாலிசி போட்டாலும் கவரேஜ் வரது தான் பம்பர் டு பம்பர்லையும் வரும். பட் பம்பர் டு பம்பர்னாக்கா 90% வரைக்கும் நீங்கள் கிளைம் வாங்க முடியும். அவ்வளோதான் விஷயம். இதுனா 60 to 65% ஒரு நார்மல் பாலிசி. இதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இன்ஃபர்மேஷனாக விஷயம் பார்க்கணும்னா நம்ம OME சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.